ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஒன்லி த ரிவர் ஃப்ளோஸ். திரைப்படம் 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனா நாட்டு திரைப்படங்க. டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா வே ஷூஜன். திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் வே ஷூஜன் அண்ட் சுவான் லீ காங். இந்த திரைப்படம் யூ வா அவர் மிஸ்டேக் பை த ரிவர் அப்படின்னு நாவலும் தழுவப்பட்டதுங்க. இந்த திரைப்படத்தில் இலாங்ஸா மாசேவா முஸ்லிமே கதை பண்ணியிருக்காருங்க. சரி, ஒன்லி த ரிவர் ஃப்ளோஸ் என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. படத்தின் நாயகனான மாசே, அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனாவில் இருக்கிற ஒரு சின்ன டவுனில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கான். இந்த கதைக்களம் நடக்கிற ஆண்டு வந்து 90s 1995 நடக்குது. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பாட்டிமாவை யாரோ கொன்னுடுறாங்க. அந்த கேஸ் வந்து இவங்கிட்ட வருது. ஸோ இவன் அந்த கேஸை விசாரிக்க போகும்போது இதில் யாரும் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஒருத்தனை வந்து கை காட்டுற சூழல் ஏற்படுது. இவன் தான் வந்து கொண்டு இருக்க முடியும், இல்லை இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு இவன் சந்தேகத்தை ஏற்படுத்தி ஒரு மூமெண்ட் போகிறான். போன அப்புறமா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேஸு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுது. அது என்னன்றது அந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. ஒன்லி த ரிவர் ஃப்ளோஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ன நினச்சேன்னா, இட்ஸ் கோயிங் டு பி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு நினச்சேன். ஒரு போலீஸ் ப்ரொசீஜரல் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுங்க, ரெட் ஏரிங்லாம் வச்சு படம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். அப்படி தான் நினச்சிட்டு உட்காந்து பார்த்தேன். ஸ்டார்டிங் ஓப்பனிங் ஆகும்போதே ஒரு 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 வேறு ஒரு ஃபீல் வந்தது. ஓகே, வேறு மாதிரி இருக்க போது போல் அப்படின்னு சொல்லிட்டு சட்டில்னஸ் இருந்தது படத்தில். ரொம்ப சட்டில்னஸ் இருந்தது. அந்த சட்டில்னஸோட ஒரு த்ரில்லர் போல் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து படங்கள் வந்து வரது கம்மி அப்படின்னு நினச்சி தான் உட்காந்து ஒரு ஆடியன்ஸாக நான் இங்கே பேசுகிறேன். நீங்கள் ஆடியன்ஸே இப்படி தான் நினைப்பீங்க கொஞ்சம் போக. பட் ஒன்ஸ் அது போக 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 இட்ஸ் டைவிங் டீப் இன்டு த சைக்காலஜிக்கல் பாயிண்ட். வாவ், பிளாஸ்ட் படம். இந்த படம் பொறுமையாக போகுது. என்ன, நம்ம வந்து ஒரு மிஸ்டேக்கில் உட்காந்துட்ருக்கோம். எவன் கொலை பண்ணால் கண்டுபிடிப்பாங்களா, அடுத்தடுத்து கொலை நடக்குது, அந்த கொலை யாரெல்லாம் பண்ணாங்க, என்ன ஹீரோ பண்ணுறாங்க அப்படிலாம் நினச்சிட்டு உட்காந்திங்கன்னா இட்ஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீங்க. திஸ் இஸ் அண்ட் அவுட் ஆஃப் ஒரு மோர் ஃபிலாசபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ் ஃபிலாசபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தின் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு லைன், ஒரு 3 லைன் வருது. அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் இந்த படத்தை பார்க்க முடியாது. அது டேரக்டர் தான் முதலே சொல்லிடுறேன், டேய் நான் என்ன சொல்லணும்னு புரிஞ்சுக்க முதல்லே. ஏதாவது ஃபேட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அதனால தான் நான் ஃபேட்டோட பார்ட்டாக மாறிடுறேன். அந்த ஃபேட்டோட பார்ட்டாக விதி ஒன்றும் பண்ண முடியாது, விதியின் பகுதியாக மாறி, இல்லை விதியாகவே நான் மாறிடுறேன். விதியாக நான் மாறி இங்கே முகம் தெரியாத ஒரு கடவுளாக நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லைன். இது ஏன்டா போட்டாருன்னா, அது நான் ஃபஸ்ட்டு நினச்சது வந்து இட்ஸ் ஒரு வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருக்கும் போல இருக்குது, கொலை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன். பட் இட்ஸ் இந்த ஹீரோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தட் வாஸ் சிம்பிளி டெரிஃபிங். அது போட்டதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டாங்க இந்த ஆள். என்ன விஷுவல் நரேஷனுங்க, பிரிச்சுட்டாங்க. விஷுவலி பிளாஸ்ட்டுங்க படம். அதாவது இவ்வளோ வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, மினிமல் கேரக்டர்ஸ், மினிமல் திங்கை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை இப்படி பேசுனதெல்லாம் வந்து பெரிய விஷயம். சிம்பிளி சூப்பர் எல்லாமே. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிலாம் ஏதாவது சினிமோட்டோகிராஃபி எப்படி இருக்கணும்னு அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ரீசன்ட் பாஸ்ட்டில். ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஃபிலிம்ஸுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி எப்படி வேணால் பூந்து விளையாடி இருக்கலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி இட்ஸ் ஒன் ஆஃப் த பில்லர். இட்ஸ் பீக் பொசிஷன். இந்த படத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு சினிமாட்டோகிராஃபி மிகப்பெரிய காரணம். சினிமாட்டோகிராஃபி பட்டாசாக இருந்தது படத்தில். தென் இந்த படத்துடைய மெரி பின்னல் கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகனாக நடித்த யுலாங் ஷாவோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு ஒரு என்னென்னா, ஒரு கேஸை கண்டுபிடிக்க வர இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு இது. ஸோ அதை வந்து அவர் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஃபேமிலி இருக்குது. ஸோ இப்படியே போகிற இந்த இதில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் ஒரு இடத்துல மாறிக்கிட்டே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கும் கடைசியில். அந்த டிரான்சிஷன்லாம் அந்தாலும் காமிச்சிருப்பான் பாருங்கள். அதாவது சட்டிலாக காமிக்கிறான். அதாவது இதையும் அவன் சட்டிலாகவே இருக்கிறான் அந்த படத்தில் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று தோணும். இஸ் லைக் தட். அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணாமல் இருந்தது. ஏன்னா ஏஷியன் கல்ச்சர் என்டையர்லாம் வேறு. நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து சட்டில்னஸ்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. வேறு ஏஷியன் கல்ச்சர் சட்டில்னஸ்ன்றது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். சட்டில்னஸாக வந்து நம்ம யாரும் இருக்க மாட்டோம். பட் இந்த படத்தில் சட்டில்னஸை வந்து அவன் இருக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, படம் பார்க்கும்போது
இது இது இந்த இந்த கேரக்டர் வந்து இது சட்டிலாக இருக்கிறது நான் இருக்கியா அப்படின்றது ஒரு மேட்டர் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து அதெல்லாம் ஜஸ்டிஸ் பண்ண இடம்லாம் சூப்பர், ரைட்டிங்கில் சூப்பர், ஸ்க்ரீனில் வந்து அழகாக நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். எல்லோரும் பர்ஃபார்மன்ஸ். இந்த படம் நிறைய விஷயங்கள் ஃபிலாசபிக்கலாக பேசுது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீவிசிட் பண்ண தான் நிறைய விஷயங்கள் நான் போக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் இந்த கொலைகள் நடக்குது, ஏன் கொலை பண்ணா, இதெல்லாம் தாண்டி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒருத்தன் அது எப்படி எதற்குள்ளே மேட்ச் பண்ணிக்கிறான் ஒரு மேட்ரு இருக்குது பாருங்கள். தட் இஸ் ஆல் சூப்பர். அதாவது அந்த படத்தில் சப்ளாட்டாக ஒரு விஷயம் வரும். ஹீரோவோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அதில் ஒரு விஷயம் கொண்டு வருவாங்க. அது என்னமோ இது என்ன ஜஸ்ட்டு வச்சுருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் படம் முடியும் போது அங்கே தான் போய் முடியும். யார் டேரக்டர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தோணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குங்க. இட்ஸ் ஃபிலாசபிக்கல் மூவிங்க. இது வந்து ஒன் டைம் பார்த்து நம்ம அப்படியே எல்லாத்தையும் கிரகிச்சிக்க முடியுமானா நோ, இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். பண்ணிட்டா பெரிய விஷயம், உட்காந்து நிறைய யோசிக்கணும். பட் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த படத்தில். ஏன்னா நான் வந்து அவ்வளோ டெப்த்துக்கு நான் போகல. நான் ஏன் இந்த அளவுக்கு நான் சிலாகச்சு பேசுகிறேன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். மறுபடியும் சொல்கிறேன், அதாவது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸ் அடுத்த தினம் நடக்கிறவங்களுக்கு அப்படி நினச்சி படம் பார்க்குறவங்களுக்கு இட்ஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. தயவு செஞ்சு படத்தை பார்த்துடாதீங்க. இந்த படம் நிறைய பேருக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி, ஸ்லோலாம் கிடையாது, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். ஒன்ஸ் நீங்கள் அதாவது வந்து அந்த செட்டப்பில் நீங்கள் போயிட்டீங்கன்னா இட்ஸ் ஹூக் பண்ணி உங்களை அழகாக கொண்டு போயிடுது படம். இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. பட் நான் சொன்ன ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் தான் இந்த படம். ஸோ அதை மனசில் வச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தானே இந்த படத்தோட டேரக்டர் விஎன் ஷூஜனம் பாராட்டியவன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவர் வந்து நிறைய நிச்சயமாக ரொம்ப பிரமாதமான ஒரு படத்தை அவர் கொடுத்துருக்காரு தான் சொல்லணும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நாமினியாக இருக்குங்க சென்ற ஆண்டு அன்சர்டன் ரிகார்ட் பிரிவில். அது வந்து இந்த படம் 7 வின்ஸ் அண்ட் 12 நாமினேஷனாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் ஒன்லி த ரிவர் ஃப்ளோஸ் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ, ரீஜனல் சினிமாவடியோ, இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.